ஒரே குடும்பத்துலங்க உலகத்தின் மிகப்பெரிய விருதுகள் தரக்கூடிய 3 தலைமுறையினர் இருக்காங்க. சாகித்ய அகாடமி, புலிட்சர் விருது அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி கொடுக்கலாம். புரிஞ்சதா? சில விருதுகள் சில பேருக்கு கொடுக்கறதுனால அதை பெறுபவர்கள் பெருமைப்படுவாங்க. ஆனா சில பேர் கையில போய் சேர்றப்போ அந்த விருதுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தமிழ்நாட்டோட அமைதியை காப்பாத்தினதுக்காக நோபல் பரிசு நம்ம ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கலாம். Do you consider yourself an atheist? நீங்க atheist consider பண்றீங்களா? Non religious நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு கேக்குறது. நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு சிறந்த விருது அகாடமி அவார்டு விருது. அது ஒருத்தர் பெறானா அதே குடும்பத்தில் இருக்க 3வது தலைமுறைனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆஸ்கர் விருது அப்படிங்கிற மாதிரி. வேணாம் மச்சான் அதுக்கு தானே மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு. இன்னைக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற விருது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையிலே கொடுக்கணும்னா பாரத எட்டனா என்று கொடுக்கலாம். அந்த எட்டனா எதற்காக என்றால் திருக்கோவிலிருந்து திருட்டுறையில் ஏறி வரும்பொழுது அந்த வாங்காத டிக்கெட் தொகை எட்டனா அந்த இன்னும் பெண்டிங்காக இருக்கின்ற காரணத்தினால பாரத எட்டனா என்று கொடுக்கலாம்.